சமீப காலமாகவே நடிகர் விஷால் அவர்களுடைய திரை வாழ்க்கைய அதிக அளவு பின்னடைவாக சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் நடிப்புல சமீபத்துல மார்க் ஆண்டனி மற்றும் மதகதராஜா ஆகிய படங்கள் மட்டுமே வெற்றியை கொடுத்தது. அதே போல அவருடைய உடல்நிலை குறித்தும் பொதுவெளியில பல சர்ச்சைகள் இருந்தது. இந்த நிலையில விஷால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அவர் நடிகை சாய் தன்ஷிகாவை திருமணமுமே செய்ய இருந்தாரு. இதனடுத்து தற்போது ரவி அரசு இயக்கத்துல மகுடம் அப்படின்ற படத்துல 3 விதமான கெட்டப்புகள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்புல அவர் எந்த தாமதமுமே இன்றி சுறுசுறுப்பாக செல்றாரா. இந்த நடிகை செல்லமே படம் மூலமாக சினிமாவில் நடிகராக அறிமுகமான விஷால் அவர்கள் தற்போது 21 ஆண்டுகளை நிறைவு செய்யறாரா. அதற்கு நன்றி தெரிவித்து பேசியுள்ள அவர், நான் சாப்பிட்டு கொண்டே இந்த வீடியோவில் பேசுறேன். ஏனென்றால் நானும் என் குடும்பமும் 21 ஆண்டுகளாக நிம்மதியாக 3 வேளை சாப்பிட காரணம் நீங்க தான். செல்லமே திரைப்படம் வெளியாகி இன்றோடு 21 வருடங்கள் ஆகுது. என்னுடைய பாதியை மாற்றியவர்கள் என் குருநாதர் அர்ஜுன் சார், என்னுடைய அப்பா மற்றும் எங்களுடைய கல்லூரி பாதர் ராசநாயகம் அப்படின்னு அவங்களுக்குமே நன்றியை தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா என்னுடைய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய இந்த கடினமான பாதையில நீங்களுமே என்னுடன் சேர்ந்து பயணம் செய்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய திருமணம் பற்றி ஒரு தகவல் சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இவருடைய நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டிடம் முடிந்த பின்பே என்னுடைய திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்போது இவருடைய திருமணத்துல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா. இதற்கு முன்னாடி கூட நம்ம விஷால் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் வரை சென்று அதன் பிறகு திருமணம் நடைபெறாமல் போனது. இந்த முறையும் அப்படி ஆகிவிடுமோ அப்படின்னு ரசிகர்கள் அச்சம் கொள்ளும் அளவிற்கு இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.